அன்பின் பரமத்தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். John 3rd chapter 6th verse. Flesh gives birth to flesh, but the Spirit gives birth to spirit. யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, என்னோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களா நிக்க எங்களை ஆளுகை செய்யுங்க. மாம்சத்தின் கிரியை மாம்சம்தான்ப்பா, ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். தெளிவா அந்த வசனம் போட்டிருக்கிற போல நீர் எங்களை ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டு. நாங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறப்போ இது தெளிவாக போட்டிருக்கு இயேசுவே. ஆனா நாங்க உங்களுடைய வருகையின் நாட்களுக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. எங்க குறைகளை மன்னிங்க. மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன இருக்கோ அது நிர்மூலமாக கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் ஆளுகை எங்க வாழ்க்கையில் இருக்க தகுதிப்படுத்துங்கப்பா. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் இயேசுவே. அதற்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்க. எங்க இருதயம் உம்மை நோக்கி இருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. உலக மாயையான காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பலப்படுத்துங்க ஐயா. ஆவி உற்சாகமா இருக்கு, ஆனா மாம்சமோ பலவீனம். தெளிவாக நீங்க சொன்னீங்களே இயேசுவே. நீங்க தான்ப்பா எங்களை பலப்படுத்தி ஆளுகை செய்யுமாறு கெஞ்சி கேட்கிறோம். இப்ப கேட்கிற யார் யார் பிரதர், என்னால பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, வீட்டுல ஒரே போராட்டமா இருக்கு, நான் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல, ஒரு நாள் கொடுக்குறேன், இன்னொரு நாள் கொடுக்க முடியல, தினைக்கும் ஆண்டருக்காக நான் நேரத்தை கொடுக்க முடியல அப்படின்ற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். என்னென்ன கிரியைகள், சத்துருவின் போராட்டங்களை அவங்கள தடை பண்ணுதோ இயேசுவே, அவங்கள பலப்படுத்தி உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. நான் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டா ஆவிக்குரிய ஜீவம் ஆளுகை எங்க வாழ்க்கையில வந்துடும். ஆனா அது வரக்கூடாதுன்னு அநேக தடைகள் சத்துரு கொண்டு வந்துட்டு இருக்கான். அதை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். உங்க வருகைக்கு நாங்க புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து வாழ தகுதிப்படுத்துங்க. நாங்க மனுஷனை பார்க்க கூடாது இயேசுவே, உம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை உருவாக்கப்பட கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எங்களை மாற்றி அமைத்து தாங்க. பரிசுத்த ஆவியின் ஜீவியத்தினால் நிரம்பி வாழ கிருபை செய்யுங்க. வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்க வாழ்க்கையில ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜெபத்துல உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. ஜெபத்துல உறுதியா இருங்க நீங்க சொல்றீங்க அப்பா. அதற்காக எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆவியின் கனி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உமக்கு சாட்சியின் வாழ்க்கையாக நிற்கும். நீர் பலப்படுத்துங்க இயேசுவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கேட்கிற அநேக பேர் நீங்க உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. இன்னும் உங்ககிட்ட நெருங்க கிருபை செய்யுங்க. வேதத்தின் ரகசியங்கள், வேதத்தின் மறைப்பொருட்கள் எல்லாம் வெளிரங்கமாக கிருபை செய்யுங்க. நடுநேரமாக ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை எங்க வாழ்க்கையில வைக்க கிருபை செய்வீராக. அநேக காரியத்துக்காக, தேசத்திற்காக, பிறருக்காக, எங்களோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற பாத்திரங்களாக உருவாக்கித்தாங்க இயேசுவே. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இந்த வசனத்தின்படி நீங்க எங்களை வாழ தகுதிப்படுத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.